பயங்கரமான சம்பவம் தமிழ்நாடே காத்துட்டு இருக்க அந்த அதிரடியான ஆக்ஷனான ஒரு விஷயம் நடந்திருக்க ஒரு ஃப்ளாஷ்பேக். எஸ் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்க 0%. உண்மையாலுமே முத்துவோட ஃப்ளாஷ்பேக் எனக்கு 2 கோணத்தில் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு நம்மளுடைய மீனாவுக்கு தெரிய வர்றது, என்னுடைய விஷயங்கள் மேபி தெரிய வரலாம். ஆனால் அம்மாவுக்கு தெரிய இவன் தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் பெரிய ஹை வோல்டேஜ். இப்போ அம்மாவுக்கு தெரியுமா எனக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஆடியன்ஸ்க்கு தெரிய வரலாம், இல்லைன்னா அதனுடைய பிக் மட்டும் நீங்கள் காமிச்சிருக்கலாம். ஆனால் அந்த சீன் எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ளாஷ்பேக் தானே. ஸோ ஒரு குட்டி பையனை வச்சு எடுக்கிறது, அதனால் அதை எடுத்து வச்சுட்டாங்க. அது மட்டும் இப்போ கிளியராக தெரியுது. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கை முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம தமிழில் நமக்கு அப்புறம் தான் அவங்க எடுத்தாங்க இல்லையா. ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ண மாதிரி நினைக்கிறேன். அப்போல்லாம் அப்டேட் வந்திருந்தது. ஆனால் தமிழில் இன்னும் வரல. ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது. மனோஜ் ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு தெலுங்கில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் தமிழ் எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. அந்த விஷயத்த அப்படியே முத்து பழி ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்பாவுக்கு மட்டும் அந்த உண்மை தெரிய மாட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவரோட ரியாக்ஷன் பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஒரு பெரிய ஹை வோல்டேஜ். ஆனால் இது மீனாவுக்கு மட்டும் இப்போ தெரிய வர்றதுன்னு இருக்கு. பட் மீனாவுக்கு தெரிய வரும்போது ஏதோ ஒரு சீனில் இப்போ மனோஜ் ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அப்போ ஃபயர் மோடில் மீனா எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ மீனாவுக்கு தெரிய வர்றதும் முத்து பிரேக் போட்டுக்கிட்டே இருக்காங்களா. முத்துவும் அப்பாவும் இது தெரியக்கூடாது, வெளியில் தெரியக்கூடாது. சரி, முத்து தான் அனுபவிச்சிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த பிரேக்கை எடுத்து விட்டுட்டு மீனா ரிவீல் பண்ணுறதா ஒரு பெரிய ஹை வோல்டேஜாக இருக்கும். மனோஜ் என்னைக்கு வார்த்தைகளை இந்த வாயை பிடுங்குறாங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பண்ண போகிறாருன்னு தெரியல. பட் இந்த இடத்துல இந்த கிறிஷோட டோட்டல் ட்ராக்மே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சரியத்தை ஏற்படுது. இந்த சீனில் எதுக்கு இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா. அந்த சீரார் ரிலேட்டடாக சிறுதிருத்த பள்ளி அது மாதிரிலாம் வரும்போதெல்லாம் எங்கடாது இந்த சீன் இதுக்கெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் போஸ்ட்டே போட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணமாக முத்துவோடைய அந்த ஃப்ளாஷ்பேக்கோட இனிஷியல் மூவ். மேபி மீனாவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ரிவீல் ஆகும், ஆடியன்ஸ்க்கு ரிவீல் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள். பெரிய ஹை வோல்டேஜ் ஸ்டேடியம்.